இயேசு கிறிஸ்து எரிகோவின் வழியை பிரவேசிக்கும் பொழுது வரி வசூலிக்கிறவனாகிய சகையு என்கிற ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அவர் போகிற வழியில் இருந்த ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தான். இயேசு அந்த வழியாக வந்து அந்த மரத்தின் கீழாக நின்று சகையுவை அண்ணாந்து பார்த்து, சகையுவே, கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோடு கூட தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு சொன்ன உடனே அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இறங்கி வந்து இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனான். அப்பொழுது அவன் சொன்னான், ஐயா, என் ஆஸ்தியை விட்டு நான் பாதி ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கியிருந்தானால் அதை நான் நாளத்தனையாக திருப்பிக் கொடுக்கிறேன். எனக்கு இயேசு மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி அவன் விசுவாச அறிக்கையிட்டான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு தூர தொலைவிற்கு சென்றிருக்கலாம். எங்கே மறுபடியும் அந்த அன்புக்கு நாம் பாத்திரவனாக மாற முடியுமா, மறுபடியுமாய் அந்த அன்பு நம்மை ஏற்றுக்கொள்ளுமா என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் கூட காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னுடையதாகும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று. எனவே தேவனுடைய அன்பில் பூரணமாய் தரித்திருப்போம். தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை உறுதிப்படுத்துவோம்.